நீ போட்டோ மாறி போச்சுன்னு சொல்ற, அந்த ஆளு ஆளே மாறி போச்சுன்னு சொல்றான். என்ன மாத்தி மாத்தி ஏமாத்தி விளையாடுறீங்களா? ஐயோ கொஞ்ச நேரம் அடங்குமா. இந்த சனியம் பிடிச்சவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்த போட்டோ வேற, இந்த பேப்பர்ல வந்திருக்கிற போட்டோ வேற. அது தெரியாம என்னமோ இங்க வந்து இப்படி கதகளி ஆடிக்கிட்டு இருக்க. அடியே, எந்த திருடியாவது தான் திருடின்னு ஒத்துக்குவாளா? இல்ல இல்ல இல்ல. எந்த கொலகாரியாவது தான் கொலகாரின்னு ஒத்துக்குவாளா? எந்த சின்ன வீடாவது தான் சின்ன வீடுன்னு பெருமையா சொல்லிக்குவாளா? நீயும் அந்த மாதிரி தாண்டி. இந்த பாரு அடியே, நான் தாலி கிட்ட முறையா தாலி கட்டிட்டு முறையா பொண்டாட்டியானவ. நீ குறுக்கு வழியில தாலி கட்டிட்டு என் குடும்பத்தை கலைக்க பாக்குறியா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, இங்க வீடு இருக்கும், வாசல் இருக்கும், ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும், ஆனா வாழ்றதுக்கு நீ இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. ஏய் என்னடி இவ? உண்மையா போட்டோ மாறி போயிடுச்சுன்னு சொன்ன நம்பாம, கதவு இருக்கும், பூட்டு இருக்கும், சாவி இருக்கும், தாப்பால் இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்ட அப்படின்னு கோட்டா சீனிவாசராவ் மாதிரி என்ன மிரட்டிட்டு போறா. விடுங்க அத்தை, நீங்க பட்டு புடவைக்காக விட்டு போன புருஷனை விட்டு போட்டு கூப்பிடுறவங்க. அவ கட்டிக்கிட்ட புருஷனை வேற எவ்வளோ தட்டிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு தட்டி கேட்டுட்டு போறேன். விடுங்க விடுங்க. இவளுக்கு என்ன வந்துச்சு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, டி ராஜேந்திர மாதிரி பேசிட்டு போறா. ஆஹா பண்டு, உன்னை சுத்தி உனக்கே தெரியாம யாரோ வெடி குண்டு வைக்கிறாங்கடி. உஷாரா இருக்கணும். உஷாராரு உஷாராரு. முத்தண்ணா, எங்க வீட்டுக்காரங்க வந்தாரா? இல்லையா? ஒன்னும் இல்லண்ணே, ஒன்னும் இல்ல, சும்மா தான் கால் பண்ண. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேனே. ஐயோ, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாரு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, மயங்க வைத்த கண்ணீர். இப்போ உனக்கு பாட்டு தானா? என் புருஷனை காணோம்ப்பா. எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், அவர் எங்கேயுமே இல்லையா. என் நிலைமை கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று புருஷனை காணும்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு எப்பவுமே பாட்டு தானா? இதே மாதிரி பாடிட்டு இருந்த இந்த வீட்டுல உனக்கு சோறே கிடையாது. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கணவனடா காயத்ரி. நிப்பாட்டியா? அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் நினைச்சா உன் குடலை உருவி மாலையா போடுவேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆள் பண்ணது பத்தாதுன்னு சொல்லி இந்த ஆள் வேற என் வயிற்றுல கொட்டிக்கிறானே. கடவுளே, என்னை ஏன் நாலா பக்கம் சோதிக்கிற? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை தாங்கல, உன் கொடுமை தாங்கல. என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு கொஞ்சமாவது உன் பாட்டை நிப்பாட்டு. நாம் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். இப்போ இந்த இடத்துல ஓரத்தம் தான் நதியா ஓட போகுது. பெத்த பொண்ணு வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிக்கிறா, கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம பாட்டு பாடிட்டு இருக்கிற. இது உனக்கே நியாயமா இருக்கா? என் புருஷன் எங்க போனாரு? உன்கிட்ட எதனா சொன்னாரா?
அந்த மனுஷன் ஏன் இப்படி மாறிட்டாரு? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை எதுவும் மாறவில்லை. ஆனா மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓஹே. இப்ப நான் கொலகாரியா மாற போறேன். இப்ப என் புருஷன் எங்க போயிருப்பாரு, எந்த வீட்ல இருப்பாருன்னு எனக்கு தெரியும். போறேன், போய் அந்த ஆள ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழல் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய். போய் பிச்சை எடு, அதான் உன் பாட்டு கரெக்டா இருக்கும். அம்மா அம்மா. அப்பா, இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மஞ்சள் குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க. லூசாப்பா நீ? பெத்த பொண்ணு புருஷனை தொலைச்சிட்டு எவன் வீட்டுக்கும் வந்து நிக்கிறா? இப்ப எங்க இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப முக்கியமா? ஏமா நானா வந்தேன்? எங்க போறோம் எதுக்கு போறோம் சொல்லாம நீ என்ன கூட்டு வந்த, நானும் கூட வந்துட்டேன். இப்போ என்ன குத்தம் சொன்ன எப்படி? சரி, யாரு அந்த வீடு? என் சக்களத்தி வீடு. தெய்வாவே சக்களத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சரி, எங்க அந்த சக்களத்தி? தோ அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் செருப்பு பிஞ்சிரும். என்ன தேருங்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? திறந்த வீட்டுக்குள்ள தான் நுழையிற மாதிரி வந்துட்டே இருக்க. நீ யாரு? என் பொண்ணோட அப்பன். பொண்ணு யாரியா? லுக் பேக். திரும்பு. அடச்சி. Not here. You are back. பாரு. ஐயோ, not there. There. ஏய், நீ என்னடி பொழுது போகாதவன் பாட்டுல வந்து உட்கார மாதிரி ஆவுனா இங்கே வந்துடுற? ராமர் இருக்கிறது தானே சீதைக்கு அயோத்தி. ராமன் எத்தனை ராமனடி. என் புருஷர் இடத்துல தான் நான் இருப்பேன். ஏய் ஹலோ, அதுக்கு உன் வீட்டுல போயிரு. அவர்தான் அங்க இல்லையே. ஐயோ, அப்படின்னா அவன் எங்க இருக்கானோ தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் உட்காந்து. அவர் இங்க இருக்காரு சொல்லி தானே வந்திருக்கா. என்ன உளற? சத்தியம், இது சத்தியம், எல்லாம் அல்ல இறைவனி நானே சொல்ல போவது யாவொரு உண்மை. சத்தியம், இது சத்தியம். யோ, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு பாடிட்டு இருக்க. டாமா, என் புருஷன் இங்க தான் இருக்கிறாரு, அதனால நாங்களும் இங்க தான் இருப்போம். உன் புருஷன் இங்க இருக்காரா? என்னடி உளற? அவர் என் வீட்ல இல்ல, அப்ப இங்க தானே இருக்கணும். லூஸ் அடி நீ. அந்த ஆள் தான் இங்க இல்லன்னு சொல்லிட்டு நீ பாட்டு லொலலொலன்னு பேசிக்கிட்டே இருக்க. என்ன இங்க பாட்டு கச்சேரி எல்லாம்? கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வேடிக்கை நமக்கு, அது வேறென்ன இருக்கு. Take it easy, take it easy. ஏய், நிறுத்துங்க ரெண்டு பேரும். புதுசா என்னமோ சங்குதிக்கிட்டு இருக்கீங்க. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. ஓ, இம்ச இம்ச. ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறியே. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கினேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் என்னால பாட முடியாது. ஐயோ, இந்த இம்ச வாய மூடிடுச்சு. நீங்க பேச வேண்டியதை பேசுங்க. என்ன கௌசல்யா, 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 இவ புருஷன் நம்ம வீட்ல இருக்கிறதா சொல்றாடி. அப்படியா? அந்த ஆளு எங்க வந்தா? ஐயோ, இவ ஒருத்தி. அந்த ஆள் எதுக்குடி நம்ம வீட்டுக்கு வராரு? அப்படின்னா இவ ஏன் இங்க வந்திருக்கா? ஐயோ, உனக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? கதை ஒன்று, தொடர்கதை ஒன்று. முட்டை ரெண்டு. திறக்க கூடாது. அத்தை, எனக்கு இப்ப மேட்ரு தெளிவா புரியுது. என்னமா, உன் புருஷன் இங்க வரல. அந்த ஆளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. புரியுதா? இடத்த காலி பண்ணு. தோடா, இந்த அம்மா பெரிய கொடுக்கு. இவங்க சொன்னா நாங்க கேட்கணுமாக்கும். ஏய்,
அந்த ஆளை எங்க ஒளிச்சு வச்சுக்கிறீங்கன்னு மரியாதையா சொல்லிடுங்க. ஆமா, என் மருமக இருக்கட்டும் தெரியாம நான் இங்க நகர மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆள் இங்க வரவே இல்லைன்னு சொல்றோம், அப்புறம் நகரவே மாட்டோம்னு அடம்பிடிக்கிறேன். முட்டா பயலாயா நீ? நான் ஒரு முட்டாளுங்க, டொடாடொடம். ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ஐயே, என்னத்தே இந்த ஆள் பெரிய பாட்டு பைத்தியமா இருக்கான். ஹலோ, ஏமா நீ கனகராஜ் ஒய்ஃபா? ஆமா. யோ, வைஃப்னு தானே சொன்னேன், அதுக்காக எப்படி சிரிக்கிற? ஒரு குட் நியூஸ்மா, உன் புருஷனை நாங்க கடத்திட்டோம். ஐயோ 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 ஐயோ, என்னது கடத்திட்டீங்களா? ஆமாமா, ஏன் கடத்தணும், எதுக்காக கடத்தணும், எங்க கோரிக்கை என்னங்கறத அப்புறமா போன் பண்றோம். ஐயோ ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டோம். என் புருஷனை இவ ஆளை வச்சு கடத்திட்டாப்பா. என்னது? நான் ஆளை வச்சு கடத்தினேனா? ஆமாண்டி, நீ கடத்த சொன்னவன் என் புருஷனை கடத்திட்டு எனக்கு போன் பண்ணி வேற சொல்றான். கௌசல்யா, என்னடி இந்த பொம்பளை புதுசா கதை சொல்லிட்டு இருக்கா? யாழ்டி, நான் கதை சொல்றேனா? ஏண்டி, என் வாழ்க்கையை பங்கு போடுறது இல்லாம என் புருஷனை ஆளை வச்சு கடத்துறியா? தபர்மா, எங்க அத்தை அந்த மாதிரி ஆள்ல கிடையாது. உன் புருஷனை நாங்க நேர்ல கூட பார்த்ததே கிடையாது. ஏன், நீ அவரை பார்க்க ஆசைப்படுறியா? அடி செருப்பால, உன் புருஷன் பெரிய ஆணழகன், எல்லாரும் வரிசையில நின்னு பாக்குறதுக்கு. இடத்த காலி பண்ணிடு. ஏய், என் புருஷனை அனுப்புங்க, நான் போறேன். ஏய், இல்லாத இவ புருஷனை எங்க இருந்தே நாம அனுப்ப முடியும்? கடத்த சொல்லிருக்கேல்ல, அவங்க கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லு. ஐயோ, என்னடி இவன் மென்டல் மாதிரியே பேசி என்ன மென்டல் ஆக்கிடுவா போல இருக்கே. ஹலோ, என்ன அப்படியா? ஒரு நிமிஷம். தாமா, உன் நம்பரை சொல்லு. 9841655550. நம்பர் கேட்டுச்சுல? கேட்டுச்சு. அது என் புருஷனோட இன்னொரு பொண்டாட்டி நம்பரு. உன் டீலிங் எல்லாம் அவகிட்டே வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, என் புருஷனுக்கு செய்குலி சேதாரம் எதுனா ஆச்சு, அவளோட சேர்த்து உன்னையும் கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. அடியே ராட்சசி முண்டை, கடத்தல்காரங்க தேடி ஏன் நம்பரை கொடுத்தேன்? என்ன நோமா? கௌசல்யா, என்னடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு பயமா இருக்குடி. ஆமா, கேட்டோனே நம்பர் இதான் கொடுத்தீங்கல்ல. கேட்டதும் கொடுப்பவளே பண்டரி பாய், வீட்டி நாயகியே பண்டரி பாய். ஐயோ, போன். ஹலோ சுகமா, நான் பேசுறேன். ஆமா, நீங்க. ஹலோ, பண்டரி பாய் ஸ்பீக்கிங். நீதான் பண்டரி பாயா? எஸ். கனகராஜோட இன்னொரு ஒய்ஃப் தானே? யோ, யாரையா நீ? நான் அவன் பொண்டாட்டி இல்ல. பொய் சொல்லாத. அப்புறம் நீ உன் புருஷனை உயிரோட பார்க்க முடியாது. யோ, அவன் போனமா கூட எனக்கு தேவையில்லடா. என்ன கடத்தல்காரங்கிட்டே காமெடி பண்றியா? கண்டமாக்கிடுவோம். இந்த நிமிஷத்துல இருந்து உன் செல்போனை நீ ஆஃப் பண்ணவே கூடாது. எங்க கோரிக்கை என்னன்னு நாங்க எப்ப வேணாலும் போன் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? கௌசல்யா, என்னத்த அடுப்புக்குள்ள கை விட்டுட்டீங்களா? இல்லடி. பின்ன சுடுதண்ணி கால ஊத்திக்கிட்டீங்களா? ஐயோ, அதுவும் இல்லடி. அப்புறம் எதுக்கு பைக்ல அடிபட்டு குட்டி நாய் மாதிரி ஏண்டி, சூழ்நிலை தெரியாம நக்கல் பண்ணாதடி. ஐயோ ஏண்டி, என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. எப்படி ஆயிப்போச்சு அத்தை? அடியே, ஏய், புலிவால் புடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சுடி. ஆம்பளை புலியா பொம்பளை புலியா? கௌசல்யான்னு ஒரு புலியா? ஏண்டி நீ வேற? பின்னே நீங்க மட்டும் புரியாததெல்லாம் சொல்லி என்ன வெறுப்பேத்துவீங்க, நான் உங்களை வெறுப்பேத்த கூடாதா? என்ன பிரச்சனைன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க. ஏண்டி, என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? அதான் வந்து உட்கார்ந்துருக்காளடி பாவி. எவனோ ஒருத்தன் போட்டோவை மாத்தி பேப்பர்ல போட்டதுக்கு நான் அவஸ்தைப்படணுமாடி? ஐயோ, இது என்னடி பெரிய அக்கப்போரா இருக்கேடி. ஏண்டி, நமக்கு மட்டும் இந்த மாதிரி இடியாப்ப சிக்கலாவே வருது? நமக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும். ஏண்டி, இந்த அத்தைக்கு ஒரு பிரச்சனைனா அதுல உனக்கு பங்கு இல்லையா?
சொத்துல பங்கு கேட்டா மட்டும் நீ யாரு கேப்பீங்க? உங்க பிரச்சனைல மட்டும் நான் பங்கு வகிக்கணுமா? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது கௌசல்யா. இந்த அத்தையை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? இல்ல. என்னடி? சரி இருக்கு இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? எதுக்கா? என்னடி இப்படி கேக்குற? மூஞ்சி முகரையே தெரியாத ஒருத்தனுக்கு நான் தான் பொண்டாட்டின்னு அவன் பொண்டாட்டியே வந்து சொல்றான். நான் தான் அவன் ஆளை வச்சு கடத்தினேன்னு வேற சொல்றாடி. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எவனோ ஒரு கடத்தல்காரன் நாயி போன்ல என்ன மிரட்டுறாண்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல கௌசல்யா. கௌசல்யா, இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? ப்ளீஸ் கண்ணம்மா, நீ தாண்டி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும். நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கணுமா? உங்களுக்கு எவ்வளவு பொறாம புத்தி இருந்தா நான் என் புருஷன் கூட போய் பட்டு புடவை வாங்கினது பொறுக்காம நீங்களும் அதே மாதிரி புடவை வாங்குறதுக்கு உங்க புருஷனை தேடி விளம்பரம் கொடுத்திருப்பீங்க. அந்த குழப்பத்தால வந்து சிக்கல் தானே இவ்வளவும். அடியே, நான் அடி போய் விளம்பரம் கொடுத்தேன். அந்த ஓசி மாமி தானடி ஐடியா கொடுத்தா. அப்ப அவகிட்டே போய் எதுக்கு இந்த ஐடியா கொடுத்தான்னு கேளுங்க. அந்த மட சாம்பிராணி கிட்ட எல்லாம் நான் சத்தியமா ஐடியா கேட்கவே மாட்டேன்டி. அந்த மாமி மட்டும் என் கண்ணில் பட்டான்னு வச்சுக்க அடிச்சு கொன்னுட வேண்டி. எதுக்கு? இன்னொரு சிக்கல்ல மறுபடியும் நீங்க மாட்டுறதுக்கா? ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பயமுறுத்துற? பின்ன என்ன, முதல்ல இருக்கிற பிரச்சனையை தீக்கிற வழிய பாருங்க. அதுக்கு வழி தெரியாம தானடி இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம நான் போலீஸுக்கு போயிடுவா. இந்த வயசுல உங்களை போலீஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்க அத்தை. ஐயோ, நீ வேற இம்சையை கூட்டாதடி. போலீஸுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அத்தை. அந்த கனகராஜுக்கு நீங்களும் இன்னொரு பொண்டாட்டின்னு அவன் பொண்டாட்டி போலீஸ்காரங்கிட்டே சத்தியம் பண்ணி சொல்லுவா. பார்த்தாததுக்கு பேப்பர்ல வந்த அந்த விளம்பரம் வேற உங்களுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா நிக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த கனகராஜன் நீங்க தான் கடத்திருப்பீங்கன்னு போலீஸ்காரங்க முடிவு பண்ணி உங்களை லாடம் கட்டுவாங்க. ஐயோ, இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? லாடம் கட்டும் போது கத்துங்க. ஐயோ, அவங்க கட்டலனாலும் நீயே கட்ட வச்சிருவ போல இருக்கேடி. கௌசி, கௌசி குட்டி, இந்த பிரச்சனைக்கு என்னதாண்டி வழி? அந்த கனகராஜ் வந்து சொல்லணும் அத்தை, அப்பதான் இந்த பிரச்சனை தீரும். அவன் எப்படி வந்து சொல்லுவான்? அவனு தான் எவனோ கடத்தி வச்சிருக்கானே. கடத்தல்காரன் கிட்ட இருந்து கனகராஜ கண்டுபிடிங்க. ஐயோ, நானா? உங்களுக்கு தானே வயித்து வலி, நீங்க தான் மாத்திரை சாப்பிடணும். என்னடி இப்படி பந்த பாசமே இல்லாம பேசுற? அந்த கடத்தல்காரன் யாரு? அவனை எங்க கடத்தி வச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேடி. டோன்ட் வரி அத்தை. அந்த கடத்தல்காரன் போன் பண்ணி அவன் கோரிக்கையை உங்ககிட்ட சொல்லுவான். அதுல இருந்து ஒரு ரூட்டை புடிச்சு அந்த கனகராஜ கண்டுபிடிச்சு உங்க பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கோங்க. என்னடி உங்க என்ன தனியா கழட்டி விட்டுட்டு இருக்க? நீ எனக்கு சப்போர்ட் பண்றீ கௌசல்யா. நான் என்னமோ 10-15 கடத்தல் கேஸ் அட்டெண்ட் பண்ண மாதிரி பேசுறீங்க. நீ அட்டெண்ட் பண்ணலனாலும் உனக்கு அப்படியே கிரிமினல் புத்தி ஜாஸ்திடி. நீ இந்த திருட்டு வேலையில ரொம்ப தெளிவா செய்வடி. இல்ல இல்ல, இந்த மாதிரி கடத்தல் திருட்டு வேலையெல்லாம் நீ தெளிவா கண்டுபிடிப்பேன்னு சொல்ல வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கௌசிமா, பாவல்ல இந்த அத்தைக்கு ஹெல்ப் பண்ணேன்டி. சரி, அந்த கனகராஜை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஐடியா பண்றேன். கவலைப்படாதீங்க. குட் நைட். எங்க போறீங்க? நான் என் ரூமுக்கு போய் தூங்க போறேன். நீங்க ரூமுக்கு போயிட்டா நான் இங்க தனியா ஐடியா பண்ணுமா? ஏய், நீ என்ன லூஸ் ஆடி? நீ என்ன சமையல் வேலையா பண்ண போற? கூடமான இருந்து ஒத்தாசை பண்றதுக்கு ஐடியா தானடி, அத தனியா தாண்டி பண்ணணும். லோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஏய், காலை இப்ப அமுக்க வேணாம், முதல்ல கை அமுக்குங்க. கை அமுக்கணுமா? கழுத்த வேணாம். உங்களுக்கு ஐடியா வேணுமா வேணாமா? வேணும்டி. அப்ப வாங்க கை அமுக்கி விடுங்க. அப்பதான் என் மூளை பிரைட்டா வேலை செய்யும். ரொம்ப ஓவரா இருக்குடி. நேரம் ஹோட்டல்ல சப்பாத்தி மாவா பேசுறீங்க? ரொம்ப டேமேஜ் ஆகுது, லைட்டா அமுக்குங்க. அத்தை, இந்த கால் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் லைட்டா சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, அத கொஞ்சம். செருப்பு? என்னது? செருப்பு தான் கால்ல போடணும். நாங்கள என்ன தலையில போடுவோம்? அமுக்குங்க. எல்லாமே அமுக்குற மாதிரி தான் இருக்கும். இருக்கும். கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு. மெதுவா அமுக்குங்க. எதுக்கு நீங்க இப்படி ஷாக் கொடுக்குறீங்க? தலைக்காணி எடுத்து போட சொன்னேன். தலைக்காணியா?
மூஞ்சிக்கு கீழே. போடுறேன் படுத்துக்கோ அமைக்கி ஃபையிங். அடி பாவி ஐடியா பண்றேன்னு கை காலம் அமுக்க சொல்லிட்டு கொரட்டை விட்டு தூங்குறியடி. எல்லாம் என் தலை எழுத்து. இது மட்டும் நல்லா கேட்கும்.